ஜெய் ஸ்ரீராம். குருவாயூரில் குருவாயூரப்பன் எல்லாருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் சௌக்கியத்தை அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கார். இந்த கலியுகத்தில் நாம் பண்ணிய புண்ணியம் நாம் அவன் அருளை பெறுவதும் அவனை தரிசிப்பதும் தான். சின்ன சின்ன கதைகளாக நான் குருவாயூரப்பனோட மகிமைகளையும் லீலைகளையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளலான்னு நினைக்கிறேன். அதில் முதல்ல பக்திக்கு முதல் தகுதி என்னன்னு பார்த்துட்டு அப்புறமா குருவாயூரப்பன் லீலைகள் மகிமைக்கு போகலாம். ஓகேயா? ஒரு சமயம் மேலே பறந்த பறவையை பார்க்கிறார் கண்ணன். அப்போது கண்ணனும் அர்ஜுனனும் ஒரு காட்டு பாதையில் சேர்ந்து பேசிகிட்டே நடந்து போயின்னு அப்போ தான் அவர் அதை பார்க்குறார். உடனே அவர் அர்ஜுனன்கிட்ட, அர்ஜுனா மைத்துனா அது புறா தானே அப்படின்னு கேட்குறார். அர்ஜுனனும் அதை பார்த்துட்டு ஆமாம் அப்படிங்கிறான். உடனே கொஞ்சம் தூரம் நடக்கிறா. இல்லை இல்லை, அதை பார்த்தா கழுகு மாதிரி தெரிகிறது அப்படின்னு சொல்கிறார் கண்ணன். உடனே ரொம்ப சரி, அது கழுகு தான் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறார். அர்ஜுனா சரியாக பார், அது கிளி மாதிரி பச்சையாக இல்லை அப்படின்னு கூறுறார். உடனே அர்ஜுனன், ஆமாம், அதில் என்ன சந்தேகம், அது கிளிதான் கிளிதான் என்று 3 முறை அடித்து சொல்லுகிறான். கண்ணன் உடனே கோபமாக நடித்து கொண்டு, என்ன இது, நான் எது சொன்னாலும் ஆமாம் சாமி போடுகிறாயே, அது என்ன பறவை, சரியாக சொல்லு, தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்கிறார். உடனே அர்ஜுனன் கண்ணா, என் பார்வையை விட உன்னோட வார்த்தையில் தான் எனக்கு நம்பிக்கை அதிகம். மேலும் நான் அதை புறா என்று சொன்னால் அதை கிளியாகவோ கழுகாகவோ மாற்ற எவ்வளவு நேரமாகும் உனக்கு? நீயே தான் எல்லாம் என்று இருக்கும்போது எந்த பொருளும் எப்படி வேண்டுமானாலும் மாறுமே. உன் சக்தியை மட்டும்தான் நான் நம்புகிறேன் அப்படின்னு அர்ஜுனன் பணிவாக சொல்கிறார். பக்திக்கு தேவை பணிவு, நம்பிக்கை தான். புராணங்கள்லாம் அப்படி சொல்லியிருக்கே, நம்பும்படியாகவே இல்லையே, இப்படி கனவுலெல்லாம் பேசுவாரா, நம்புகிற மாதிரியே இல்லையே அப்படின்லாம் வாதம் செஞ்சுட்டே இருக்கலாம். எவ்வளோ வேணால் நம்ம தர்க்கவாதம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் பக்தி என்ற ஏணியின் முதல் படிக்கட்டில் கூட காலை வைக்க முடியாது. ஹே குருவாயூரப்பா, நம்பிக்கை வைத்த இடத்தில் நாராயணன் நிச்சயம் நிற்பார்.